கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். I greet each one of you for this evening worship. Morning worship, we have heard about David, how beautiful his heart. The beauty of David's heart has only one reason. It is nothing but a heart of forgiveness. When he is ready to forgive a cruel enemies, the one is Saul, who tried to kill him more than 10 years, around 15 years. He was running after David to kill him. But David has a wonderful heart of forgiveness. And moreover, he gave a honor to Saul as father and king. Also, there are many beautiful dimensions I can show you about David. தாவீதினுடைய அழகான இருதயத்தை சொல்லுவதற்கு பல விஷயங்களை காணலாம், பல விஷயங்களை சொல்லலாம். He has a wonderful heart to praise God all the time. Though he was suffering, frustrated, tortured, but his heart is always wanted to praise God. It's one beauty. And another beauty, he wanted to worship God. He wanted to go to the temple, make music on the road, and sing songs and write songs and praise God. That's another beauty. But those who are against him, he wanted to forgive them. And listen carefully, he wanted to honor them. He wanted to give them a due honor. இந்த மாலையில தாவீதினுடைய அழகான இருதயத்தை பல விஷயங்களிலே நான் சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். தேவனை துதிக்கும் அழகான இருதயம். 15 ஆண்டுகள் உயிருக்காக போராடி ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் பல சங்கீதங்களை எழுதி தேவனை மகிமைப்படுத்துவதே தனக்கு இன்பம் என்று சொன்ன ஒரு இருதயம் அது. தேவ சமூகத்தை நாடி ஓடி அந்த சமூகத்தை தேடின ஒரு இருதயம். அவர் பிரகாரத்தில் இருப்பது போதும் என்று சொன்ன ஒரு இருதயம். ஆனால் ரொம்ப அழகானதாக நான் பார்க்கிறது, நீங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடியது, அவருடைய மன்னிக்கும் இருதயம். ஒருவரை மன்னிக்கிறார், நம்ம கூட மன்னிப்போம். மன்னிச்சுட்டேன், போயிட்டு என் கண்ணெதிர்க்கு வராத போயிட்டு அப்படின்னு கூட மன்னிக்கலாம். மன்னிச்சுட்டேன், ஆனா உன்னை மதிக்கணும்லாம் அவசியமே கிடையாது, அப்படி கூட மன்னிக்கலாம். ஆனால் தாவீது ஒருவரை மன்னிக்கிறார், ஆனால் அவரை மிகுந்த கனப்படுத்துகிறார், அவருக்கு உரிய கனத்தை கொடுக்கிறார். மற்றவர்கள் கனப்படுத்தாவிட்டாலும் அவர் ரொம்ப கரெக்டா கனப்படுத்துவார். ஒரு சம்பவத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆங்கிலமும் தமிழுமாக இருந்தால் என்னால சரியா அதை சொல்ல முடியாது என்பதனாலே தான் நான் தமிழில் பேசுவதற்கு இன்றைக்கு முயற்சிக்கிறேன். அப்னேர் என்கிற ஒரு மனுஷனை பற்றி, a kingmaker is அப்னேர். இந்த அப்னேர் என்பவரோட பேரே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப் எபிரேயத்துல அப்பான்னு அர்த்தம், நேருன்றது தான் அவங்க அப்பா பேரு. அப்னேர்ன்றது இவர் பேர். என்னன்னா அப்பா நேரு, அதான் இவர் பேரு. அப் நேர், அப்பா நேரு. அப்பா பேரு துரைன்னு வச்சுக்கோங்களேன், பையன் பேரு அப்பா துரைன்னா அப்பா துரைன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வினோதமான பேர் அப்னேர் இவர் பேர். சவுல் மகாராஜாவுக்கு நீண்ட காலம் 40 வருஷம் அங்க
அதுக்கப்புறம் சவுல் இறந்த பிறகு கூட அவர் மகனை ராஜாவாக்கி பார்த்தவர். சவுலோட சித்தப்பா மகன் இருக்கு. அதனால சவுல் ராஜா என்ன பண்ணாரு, he will be very loyal since he is a relative, a cousin of Saul. அதனால அவரை தளபதியா வச்சுட்டார். எப்பவுமே தானாடாவட்டல் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ரத்த உறவு ஒன்று இருக்குமானால் பகையாக ரொம்ப காலம் இருந்தா கூட ஒரு ஆபத்துன்னு சொன்ன போய் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையில இந்த அப்னேரை தளபதியாக வைத்தார். இந்த அப்னேர் உண்மையிலேயே சொல்ல போனா சவுல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப லாயல், சவுல் இறந்த பிறகு ரொம்ப லாயலா தான் இருந்தார். இந்த அப்னேர் இந்த அறிமுகம் ஆகிறது என்ன, அவர் எப்படி அறிமுகம் ஆகிறார் பைபிள்ன்றத நம்ம பார்க்கலாம். 1 Samuel 14:50, the Abner is introduced in the Bible first time. 1 சாமுவேல் 14:50, சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி, அவனுடைய சேனாதிபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். இப்போ இந்த அப்னேர் தளபதியாக இருக்கிறார், நல்ல உண்மையுள்ள தளபதியாக இருக்கிறார். அடுத்ததாக நாம இவரை எங்க பார்க்கலாம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17:55. தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறது சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சவுல தெரியவே இல்லை இந்த அப்னேருக்கு. சொல்றார், எனக்கு தெரியாது. 57. தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்னேர் தாவீது ஒன்னா நடந்து வராங்க. இந்த காட்சியை பாருங்களேன். தாவீதோட கையில கோலியாத்தோட தலை. அப்னேர் யாரு? சமஸ்த இஸ்ரவேலின் சேனைகளின் தளபதி, சவுல் மகாராஜாவின் தளபதி. ஆனா இந்த சின்ன வாலிபனாகிய தாவீது கோலியாத்தை கொன்று தலையை கையில் எடுத்துன்னு வராரு. ராஜா கிட்ட இவரை கூட்டின்னு போனோம். இந்த தளபதி அவரை கூட்டின்னு போறாரு உள்ள. அப்னேர் தாவீது நடந்து சவுலின் இடத்துல போறாங்க. என்ன பேசியிருப்பாங்க, என்ன விசாரிச்சிருப்பாங்க நமக்கு தெரியல, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இல்லது ரொம்ப பிரமித்து அப்னேர் இந்த தாவீதை பார்த்திருப்பார். என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே, இப்ப கிரிக்கெட்ல ஒரு 5 வயசு பையன் அடிக்கிறான் பாருங்க, அதாவது அவனுக்கு பயமே இல்லாம அடிக்கிறான். அவங்ககிட்ட ஏன்டா இப்படி அடிக்கிறேன்னு கேட்டா சொல்றான், நான் பவுலர் யாருன்னே பார்க்க மாட்டேன், அந்த பாலை மட்டும்தான் பார்ப்பேன், பால் வந்தா அடிச்சிடுவேன், அவள் தாண்டோம். அவ்வளவு துணிந்து அவ்வளவு தைரியமா அடிக்கிறான். அந்த மாதிரி அந்த அப்னேர் தளபதி, அவ்வளவு பெரிய சேனையின் தளபதி, இந்த வாலிபன் கோலியாத்தினுடைய தலையை கையில எடுத்துன்னு வராரு. கூட்டின்னு வந்து ராஜா கிட்ட விடுறாரு. இது 2வது காட்சி. அடுத்தது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 26. நம்ம அப்னேரை பத்தி ட்ரேஸ் பண்ணி போறோம். 7ஆம் வசனம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டிலே அவனுடைய ஈட்டி நிலத்தில் குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்னேர் தளபதி ராஜாவின் மெய்காப்பாளன்னு சொல்லலாம். ராஜாவை உயிர் காப்பதற்கு, தேசத்தின் படையை நடத்துவதற்கு, அந்த தேசத்தோட ஒரு ப்ரொடெக்ஷன் சொன்னா ராஜாவுக்கு பக்கத்துல எப்பவுமே இருக்க வேண்டியது. எப்படி தேசத்தை காப்பாற்றணும்ன்ற பொறுப்போ, ராஜாவை காப்பாற்றுற பொறுப்பும் இந்த தளபதிக்கு தான் உண்டு. ஆனா இவரும் படுத்துனுகிறார். ராஜா பக்கத்துல ஈட்டி மண்ணில் அப்படி சொருவிட்டு படுத்துன்னு இருக்கிறாங்க. ரதங்கள்லாம் இருக்கிறது, படை வீரர்கள் இருக்கிறாங்க. இதை தாவீது தெரிஞ்சுக்கிட்டு போறாரு. கிட்ட போயிட்டு அந்த ஈட்டியையும் அங்க இருக்கிறத எடுத்துக்கிட்டு திரும்புறாரு. இது யாருக்குமே தெரியாத அளவு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எடுத்துன்னு வந்துட்டார். வந்துட்ட பிறகு
குரல் கொடுக்கிறார். ஒரு தூரத்துக்கு வந்துட்டு சத்தம் போடுறார், கூப்பிடுறார். அப்னேர், அந்த தளபதியை குரல் கொடுக்கிறார். பாருங்க 12. சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். நடுவுல தேவன் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. இவன் ஏன் இவ்வளவு தூங்கினான்னு சொன்னா, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்தாராம். அங்க தாவீதுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காரு. தாவீது அங்க செல்லவும் அந்த ஈட்டி செம்பையும் எடுத்துக்கொண்டு வரவும் இடம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? தாவீது இதை எப்படி புரிஞ்சுட்டு இருப்பாரு? இப்ப அவர் பேசும்போது கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கே புரியும். தாவீது இப்போ சத்தம் போடுறாருன்னு சொன்னா 14 1 சாமுவேல் 26:14 ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான். ராஜாவுக்கு எதிராக இவ்வளவு சத்தமா கூப்பிடுற யாரா நீ அப்படின்னு ஒரு மிரட்டலா ஒரு குரல் கொடுக்குற. தாவீது இப்ப கேட்பார் கேள்வி பாருங்க. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? அப்னேர் அப்ப யாரு? மகா பெரிய வீரன். இஸ்ரவேல்ல அவருக்கு சமமான ஒரு சோல்ஜர் இல்லை. அதனாலதான் அவர் தளபதியா இருக்கார். தேர்ந்த வீரன். இஸ்ரவேல்ல உமக்கு நிகரானவன் இல்லையே. அப்படிப்பட்ட ஆள் தானே வைப்பாங்க. அவர் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஆள் தான் உண்மையிலேயே. நடுவுல தேவன் அங்கு கிரியை செய்திருக்கிறார். அவங்க தூங்கியிருக்காங்க, அவங்க இன்னும் அயர்ந்து தூங்கும்படி தேவன் செய்து விட்டார். தாவீது உள்ள போயிட்டு ஈட்டி செம்பெடுத்துன்னு வெளியே வந்துட்டாரு. இப்ப தாவீது அவர்களோட பேசுகிறார், கேட்கிறாரு, பின்ன நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனது என்ன? ஜனத்திலே ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்தானே. தாவீதோட போனவங்க சொல்றாங்க, கொன்னுடுறேன். நீங்க ராஜா தாவீதுவே, நீங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, 2 குத்து இல்ல, ஒரே குத்துல நான் சவுலை கொன்று விடுகிறேன். அந்த அளவுக்கு கூட இருந்தவங்க சொல்றாங்க. அதை தடை செய்யறார் தாவீது, தடை செய்யறார். நோ நோ நோ, சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நாம் ஒண்ணு செய்யக்கூடாது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், விட்டுருங்க. இப்போ அப்னேரை நம்ம கவனிக்கிறோம். அப்னேர் இஸ்ரவேலிலே மகா பெரிய வீரன், ஒரு தளபதி, a chief commander of the army of Israel. ஆனா தாவீது கேட்கிறாரு, உன் ஆண்டவனாகிய ராஜாவை நீ எப்படி காக்காம போயிட்ட? சரி, அவங்களோட நோக்கம் என்ன? தாவீது கொலை செய்யணும்னு இருக்காங்க. ஆனா தாவீது என்ன பேசுறாரு? அப்னேரை திட்டுறாரு, தளபதியை திட்டுறாரு. உன் ராஜாவை காவல் காக்காம நீ எப்படி தூங்கிட்டு இருந்தன்றாரு. இங்க அந்த தாவீதோட இருதயம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. தன்னை கொல்ல வந்தவனோட பாதுகாப்பை, அந்த ராஜாவின் பாதுகாப்பை ஏன் தெரியுங்களா? ஒண்ணு மைண்ட்ல வச்சுட்டார். இதை இப்ப நம்ம இந்த மாலை பொழுதுல நம்ம மைண்ட்ல வைக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அவ்வளவுதான். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா. அந்த தேவன் தெரிந்தெடுத்த அந்த பாத்திரத்தை, அந்த ராஜாவை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இந்த முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் எடுத்துட்டார். என் மக நான் அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டேன், என்னோட மகன் நான் அடிக்க மாட்டேன், என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா நான் துன்புறுத்த மாட்டேன். என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் பதில் செய்யலாம் மாட்டேன். சில உறவுகள் நமக்கு அவளுக்கு துன்பம் செய்யாமல் இருக்க நம்மளை முடிவெடுக்க வைக்குது. A strong, close relationship make us or give us a strength not to harm them. அவங்களுக்கு துன்பம் செய்ய நான் செய்ய மாட்டேன், அது எப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இங்க இதே மாதிரி தாவீது என்ன முடிவு பண்ணிட்டாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா சவுல், அவ்வளவுதான். அவர் என்ன கொல்ல தேடுறாரு, அது அவர் பிரச்சனை. ஆனா நான் என்ன செய்ய போகிறேன்? அவரை நான் கொல்ல மாட்டேன், அப்படி ஒருத்தன் கொன்னாலும் விட மாட்டேன். இப்ப அவருடைய பாதுகாப்பு குறைபாட்டை சுட்டி காண்பிக்கிறார்.
அவருடைய பாதுகாப்பு குறைவா இருந்தான்னா இல்லைன்னா என்ன? கூட வந்தவர் சொல்றான், 2 குத்து இல்ல ராஜா, ஒரே குத்துல நான் சவுலை சாகடிச்சிடுறேன், ஐ வில் நாட் மிஸ். அந்த அளவுக்கு வீரன் இன்னொருத்தன். அவன் சொல்றான், தடை பண்ணி குச்சி இழுத்து வந்துடுறாரு, வாப்பா நீ வா. அப்னேர் பதில் எதுவும் சொல்லல. ஆனா சவுல் இந்த காதுல கேட்டார். காதுல கேட்டுட்டு சவுல் பதில் சொல்றார். அப்பொழுது தாவீதின் சத்தத்தை அறிந்து 17, என் குமாரனாகிய தாவீது, இது உன் சத்தம் அல்லவா என்றான். ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான். பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி தொடருவது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகி என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாய் இராதபடி துரத்தி விட்டார்களே. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுறது போல இஸ்ரவேலின் ஒரு ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். இங்கே தாவீது சவுலுக்கு முன்னால தன்னை தாழ்த்துறார். என்னையா என்ன போயா நீங்க தேடினது? என்னையா கொல்ல பாக்குறீங்க? அரண்மனையில் இருக்கும் பொழுது வாத்தியம் வாசித்து சவுல் சுகமாகும்படியாக அரண்மனையிலே அவர் இருக்கும் பொழுது 2 முறை கொலை செய்ய முயற்சி செய்தார். சவுல் சுவரோடே குத்தும்படி ஈட்டியை வீசினார். சவுலோட ஒரே நோக்கம் தாவீதை கொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன ஸ்கீம் பண்ணமோ அவர் நேராம் பண்ணுவாரு, மறைமுகமாகவும் திட்டமிடுவார். அப்படிப்பட்ட சவுலை இவர் கையில சிக்கின பிறகு கொலை செய்யாமல், இன்னொருவன் கொல்கிறேன் என்று சொன்னாலும் விடாமல், என்ன மாதிரியான இருதயம்! அந்த தனக்கு எதிரியாக இருந்த இது சவுலுக்கும் புரியுது. அவர் என்ன கேள்வி கேட்டார் பாருங்க. அதற்கு 21ஆம் வசனம், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இராதபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். ஐ எம் ஃபூலிஷ். முட்டாள்தனமா நான் இப்படி பண்ணிட்டேனேப்பா, நான் இப்படி நடந்துட்டேனே, உனக்கு விரோதமா நான் ஏன்பா இப்படி நான் வர்றேன்? தற்காலிகமா அப்படி நினைச்சு பாக்குறாரு. ஆனாலும் தாவீது சொல்றாரு, ஒரு ஆள் அனுப்புங்க, இந்த ஈட்டி சொம்ப கொடுத்து அனுப்புறேன், வாங்கி போங்க. அப்போ இந்த சவுல் என்னதான் ஆகணும்? கூட இருந்தவனுக்கெல்லாம் ஒரே குழப்பம்தான். எத்தனையோ முறை கடவுள் கையில இந்த சவுலை மாட்ட வைக்கிறாரு, கொடுக்கிறாரு. ஆனா தாவீது கொலையே செய்ய மாட்டாரு. நான் இப்படி யோசிக்கிறேன், நம்மை அவமானப்படுத்திய ஒருவர், நமக்கு துன்பம் கொடுத்த ஒருவர், அவர்களை நாம் மீண்டும் துன்பம் கொடுக்கவோ அல்லது அவர்களை அவமானப்படுத்தவோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தேடி போல, கடவுளா அந்த வாய்ப்பை கொடுத்தாரு, நான் என்ன பண்றது? என் கோபம் அவ்வளவு அவமானப்படுத்தியாச்சு, என்ன அவ்வளவு தூரத்துக்கு துன்பம் கொடுத்தாச்சு, நானா அவனை போய் ஏதாவது பண்ணணும்லாம் யோசிக்கல. ஆனா கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நான் பேசிட்டேன், திட்டேன், அடிச்சிட்டேன், இப்பதான் என் மனசு ஆறுச்சு. ஆனால் தாவீது விஷயத்துல என்ன பண்ணலாம்? கூட இருந்தவங்க சொல்றாங்க, சவுல் ராஜாவை கர்த்தரும் கையில கொடுத்துட்டார், நாம் கொலை செய்து விடலாம், நீங்க பண்ணாதீங்க, நான் பண்றேன். அந்த அளவுக்கு கூட இருந்த போர் சேவகன் சொல்லுகிறார். ஆனாலும் தாவீது வேண்டான்றார். அப்ப தாவீதோட இருதயம் எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொன்னா, தேவனுக்கு ஏன் அந்த தாவீதை ரொம்ப பிடிக்குது, தன் இருதயத்துக்கு ஏற்றவன் இந்த தாவீதுன்னு ஏன் தேவன் சொன்னார்னு சொன்னா, இந்த மன்னிக்கும் இருதயம் இருக்கு பாத்தீங்களா? The forgiving heart is so beautiful. இந்த உலகத்திலேயே எது அழகு? ஒரு இருதயம்
மன்னிப்பதாக இருந்தால் அந்த இருதயம் தான் அழகு. The heart who forgives all the time, whatever the crime they do, எத்தனை டிகிரி அவங்க நமக்கு துன்பம் கொடுத்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாகவே நம்முடைய மனம் இருக்குமானால் தேவனுடைய பார்வையில் ரொம்ப அழகாக இருக்கும். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். That's why Jesus said, if your heart is pure, what is that purity? It's not like a pure like a white wall, a pure like a milk or something else. It's not a purity to see, oh, this is very pure. It's nothing but a heart of forgiveness. Like God who forgives you and me and all the world's sin. If I forgive, that is the beautiful heart, that is the purity of the heart, and he will see the Lord, he will see God. அந்த இருதயம் கர்த்தரை தரிசிக்கும், கர்த்தரை பார்க்கும். நம்முடைய மன்னிக்கும் அந்த அந்த மனம் எப்படி இருக்கு நம்மளுக்கு, அந்த மன்னிக்கிற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த தாவீது அவர்கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட உமக்கு விரோதமாக நான் கை நீட்ட மாட்டேன். உம்முடைய ஜீவன் என் பார்வையில் அருமையானது, என் ஜீவன் உமது பார்வையில அருமையா இருந்தா என்னை விட்டுருங்க அப்படின்ற. சரி, அடுத்தது அப்னேரை நாம இன்னொரு இடத்துல போய் பார்க்கலாம். 2 சாமுவேல், 2 சாமுவேல் chapter 2:8. We are going to see Abner again in another occasion. சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்ராஹிமின் மேலும் பென்யமின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். யூதா ஒரு பக்கம் இருக்காங்க, இஸ்ரவேல் ஒரு பக்கம் இருக்காங்க. யூதா கோத்திரம் சின்னது, அது மேல தாவீது ராஜாவா இருக்க. இஸ்ரவேல் நிறைய கோத்திரங்களா இருக்காங்க, இவ்வளவு பேர். அது மேல சவுலோட மகன் இஸ்போசேத்த இந்த அப்னேர் ராஜாவாக்குறார். அப்போ அப்னேர் ஒரு நல்ல மனுஷன் தான். அந்த சவுலோட குடும்பத்துக்கு நான் உண்மையா இருப்பேன், நல்ல மனுஷன், பார்க்கும்போது தெரியுது. ராஜாவுக்கு உண்மையான மனுஷன், அதுவும் நல்லா தெரியுது. ஆனா அவன் தேவநீதி உள்ளவனாக நடந்தானான்னு பார்த்தாக்கா கேள்விதான். அவன் தேவநீதி உள்ளவனாக நடந்ததாக எனக்கு தெரியல. ஏன் தெரியுங்களா? சவுல் ஆசாரியர்களை ஒரு முறை கொண்டு போடுறார். ஆசாரியர்களை இந்த தாவீது என்கிற இந்த சிறு வாலிபனை கொலை செய்யும்படி துரத்துறார். ஆனா இந்த படை தளபதி அந்த விஷயத்துல ஒன்னும் தடுத்ததாகவோ ஒன்னும் பேசுறதாகவோ இல்லை. ஆசாரியரை கொண்ட பொழுது தாவீது துடிக்கிறாரு, ஆனா அப்னேர் துடிச்ச மாதிரியே தெரியல. அப்னேர் அந்த ராஜாவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறார். He was loyal to King Saul, but how righteous he has is his heart. அவருடைய இருதயத்துல எவ்வளவு நீதியாக இருந்தார் தெரியும். நம்ம சில நேரங்கள்ல ஒரு முதலாளிக்கு உண்மையா இருப்போம், ஆனால் உண்மையா இருக்கிற நான் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறேன் என்று நான் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இது அப்னேர் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் சவுலோட ஒரு மகனை ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக உட்கார வைக்கிறார். இப்படி பண்ணும்போது கண்டிப்பா தாவீதுக்கு என்ன வரணும்? அப்ப இருந்தான் 15 வருஷத்துக்கிட்ட என்ன கொலை செய்ய துரத்தனா, அவன் இறந்து விட்டான். இப்பொழுது அந்த அப்னேர் மகனை ராஜாவாக்கி வச்சிருக்கிறான். தேவன் இவர் அபிஷேகம் பண்ணது இஸ்ரவேல் எல்லார் மேலுமே இவர் ராஜாவா இருக்கணும்னு தான். அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு 7 வருஷம் இவர் யூதாவில தான் ராஜாவா இருக்கார். அதுக்கப்புறமா தான் எல்லா இஸ்ரவேல் மேலையும் ராஜாவா ஆகுறார். இன்னொரு 40 வருஷத்துல 7 வருஷம் சின்ன இடத்துக்கு சின்ன யூத மக்களுக்கு மட்டும்தான் தாவீது ராஜாவாவே இருக்கிறார். தாவீது நசுக்கப்பட்டதும் அவர் ஒடுக்கப்பட்டதும் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டதும் ரொம்ப. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தா மண்ணுக்குள்ளே அழுத்தப்பட்டு சூட்டினாலே வெந்து பல வருஷங்கள் ஆன பிறகு அந்த மரத்துண்டு வைரக்கல்லாக மாறுமா, கரித்துண்டாகி பிறகு அது வைரக்கல்லாக மாறுமா. அந்த மாதிரி
அந்த தாவீதோட இருதயமானது தனக்கு எதிர்த்தவர்கள் எல்லாம் மன்னிக்கும் இருதயமாகவே இருந்திருக்கிறது. அதனால இவர் ஒரு பெரிய பாவம் ஒண்ணு பண்ணார். அதுல கூட உடனடியாக மனம் திரும்பி தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார். அப்போ தாவீதோட அந்த இருதயத்தை நம்ம ஒரு நல்ல பேட்டர்னா நம்ம லைஃப்ல எடுத்துக்கலாம்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா எடுக்கலாம். தாவீது மன்னிக்கும் மனிதன், தன் சத்துருவை நேசிக்கும், அவர்களையும் மதிக்கும் ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அப்போ அப்னேரு இப்படி ராஜாவாக்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னு சொன்னா, தாவீதோட கூட இருந்த ஒரு தளபதி, யூதாவில் ஒரு ராஜாவா இருக்குல்ல, யோவாப்ன்றவர் இப்போ தாவீது தளபதியா இருக்கிறார். அவரோட தம்பிய அப்னேர் ஒரு முறை கொண்டு இருக்கார். அப்ப கூட அப்னேர் ட்ரை பண்றாரு, என் பின்னால ஓடி வராத, அவர் ரொம்ப வேகமா ஓடுற வாலிபன், என் பின்னால வராத, நான் உன்னை கொண்டுட்டேன்னா உன் சகோதரன் உன் அண்ணன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்னு கூட சொல்லி பாக்குறாரு அப்னேர். ஆனாலும் அப்னேரை கொலை செய்யும்படி அந்த ஆசைகள் வேகமாவே ஓடி வர்றான். ஈட்டி கையில வச்சிருந்தார் பாருங்க இந்த தளபதி அப்னேரு, அப்படி இப்படி பின்னால் இப்படி திருப்புறாரு. வேகமா ஓடி வந்த வயிற்றுல ஈட்டினுடைய பின்பக்கம் தான் சொருவிச்சு, அவன் செத்துட்டான். அவர் கொஞ்சம் அந்த இடத்துல ட்ரை பண்ணார் நாட் டு கில், ஆனா ஆசைகள் விடுறதா இல்லை யோவாபுடைய சகோதரன். இப்ப என்ன ஆச்சுன்னா, அப்னேர் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. யாருக்கிட்ட? அந்த சவுலோட குடும்பத்துக்குள்ள. அவன் மகனை ராஜாவாக்குனார்ல, அவன் அப்னேரை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கேள்வி கேட்டு கோபப்படுத்திட்டான். அப்ப அப்னேர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அங்கிருந்து புறப்பட்டு தாவீது கிட்ட வர்றாரு. தாவீதிடத்துல சமாதானம் பேசி, இஸ்ரவேல் எல்லாத்து மேலேயும் நீங்க தான் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேச வர்றாரு. அப்போ தாவீது ஓகே சரிப்பா வா. இதுக்கு முன்னால அவர் செஞ்சது எதையுமே அவர் ஒண்ணுமே பண்ணல. அப்னேர் வந்தபோது வரவேற்றார், சமாதானமாக அவர் அனுப்பிட்டார். இதை யோவாபு கேள்விப்பட்டவன யோவாபு ரொம்ப கோபம். அப்னேர் நமக்கு எதிரி, சவுல் இருந்த காலத்திலிருந்தே நம்மை வெறுத்தவன் நமக்கு எதிரி. என்னுடைய தம்பியை வேற கொலை செய்து விட்டான், அப்போ எதிரி. அவன் கொலை செய்யப்பட வேண்டும்னு யோவாப் தந்திரமாக நினைத்து, தந்திரமாக அப்னேரை அழைத்து, தனியாக அப்னேர் இருக்கும் பொழுது யோவாப் அப்னேரை கொலை செய்து விட்டான். இதுல தாவீதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த அப்னேர் தாவீதை இப்ப பார்த்த பிறகு சமாதானமா பேசிதான் அனுப்பிட்டார். ஏன்னா பகைமை பாராட்ட மாட்டார்ல தாவீது. ஆனால் யோவாப் தன் தம்பியோட கொலைக்காக இப்பொழுது அப்னேரை கொண்டுட்டாரு. இதை தாவீது என்ன பண்ணலாம்? எனக்கு சம்பந்தமே இல்லை, ஆனாலும் நமக்கு ஒரு தொந்தரவான ஆள் தான் அப்னேரு. சவுல் போன பிறகாவது இஸ்ரவேலை ஆட்சி செய்யலாம் மொத்தமான்னு பார்த்தாக்கா, மகனை ஆட்சி செய்ய வைத்து நம்ம இவ்வளவு தூரத்துக்கு பாதியாக்கி வச்சுட்டான். சரி ஒழிஞ்சான் நினைக்கலாம் இல்ல? அப்படி நினைக்கவே இல்லை. அந்த அப்னேருக்காக தாவீதுடைய மனம் என்ன செய்தது? இதை நாம படிக்கலாம், பார்ப்போம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 30ல இருந்து. ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள் டு 2 சாமுவேல் 3 from 30. எல்லாரும் கவனிங்க அந்த வசன பகுதியை. அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசைகளை கொண்டது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி, தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அப்னேரோட சாவு போது பின்னால தாவீது போறாரு. எல்லா ஜனங்களுக்கும், யூதா ஜனங்களுக்கு சொல்றாரு, எல்லாரும் உங்கள் ஆடையை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடும் விதமாக நீங்கள் எல்லாரும் வாங்கன்ற. எல்லாரும் வராங்க. அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணினார்கள். ராஜா அப்னேரின் கல்லறை அண்டியிலே சத்தமிட்டு அழுதான். யாரு? தாவீது அழுகிறார், சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். அப்னேருக்காக தாவீது ஏன் அழணும்? அப்னேர் தாவீதுக்கு செய்த நன்மை என்ன? சவுல் துரத்திய பொழுதெல்லாம் அமைதியாக சவுலுக்காக உண்மையாயிருந்தவர் இந்த தளபதி.
சவுல் மரித்த பிறகு சவுலோட மகனை தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அப்னேருக்கு நல்லா தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அடுத்த ராஜாவாக்கினார். ஏன்னா அதுக்கு தானே தோற்றாரு கொள்றதுக்கு, அப்னேருக்கு தெரியுமே. ஆனா அப்னேர் தாவீது குடும்பத்துக்கு அல்ல, சவுலோட குடும்பத்துக்கு உண்மையா இருக்கவே முயற்சிச்சார் கடைசி வரைக்கும். லாஸ்ட் மினிட்ல தான் அந்த குடும்பத்துல ஒருத்தன் எதிர்த்த உடனே அப்பதான் வர்றாரு தாவீது கிட்ட. ஆனால் இந்த தாவீது அப்னேரை என்னவா பார்த்தார்? சவுல் மகாராஜாவுக்கு உத்தமமான ஒரு தளபதியாக இந்த அப்னேர் இருந்தார். 40 ஆண்டு காலம் ஒரு அருமையான தளபதி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல தளபதியாக இருந்தார். நேரடியாக தாவீதுக்கு எந்த துன்பத்தையும் கொடுத்ததாக தாவீது நினைக்கவே இல்லை. எப்படி சவுல் ராஜாவுக்கும் யோனத்தானும் செத்த பொழுது யோனத்தானுக்கு துக்கம் கொண்டாடினாரு தாவீதுனா ஒத்துக்கலாம், ஃப்ரெண்டு. தான் உயிரை கூட நினைக்காம நேசித்தவன் யோனத்தான், சவுலோட மகன். ஆனா சவுலுக்காக துக்கம் கொண்டாடி அழுத. சவுல் தானே தான் ஈட்டியை குத்திட்டு மேலே விழுந்து செத்தாரு. அந்த தகவலை சொல்ல வந்தவனை இவர் சாவச்சிட்டார். ஒரு ராஜா செத்ததை என்கிட்ட வந்து நல்ல செய்தி நான் சொல்றேன். அதே போல சவுலோட மகன் இஸ்போசேத்தை ஒருவன் கொலை செய்து விட்டு வந்து சொல்லுவான், அவனையும் கொன்னுடுவார். சவுலின் குடும்பத்தை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், வேற இருக்க மாட்டேன்னு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். நீ நினைச்சியா சவுலோட குடும்பத்தை கொன்னுட்டாக்கா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி அவனையும் கொன்னுட்டார் தாவீது. ஏன் தெரியுமா? அந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு, அதை தன் இருதயத்துல ரொம்ப முக்கியமா நினைச்சுக்கிட்டு அவரை கனம் பண்ணினார். What a great heart of David. எனக்கு இந்த நல்லதெல்லாம் கிடைச்சது, எனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, அப்படி எதுவுமே இல்லை. கொடுத்த பொண்ணையும் திரும்ப எடுத்துக்கினார் சவுல். அவர் மகளை கொடுத்தாரு, திரும்ப எடுத்துக்கிட்டார் அந்த மகளை. அவ்வளவு துரோகம். தாவீது சவுலை நேசிக்கிறதுக்கு காரணங்களே கிடையாது, சும்மா பேசுறது மட்டும்தான். தகப்பனே அப்படின்னா இவர் மகனே உருகுவார். உள்ளுக்குள்ள கிட்ட வாடா கொண்டுன்ற மாதிரியே இருக்கும் சவுலோட இறுதி. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. இதெல்லாம் புரியும் இல்ல தாவீதுக்கு. ஏன் தாவீது நேசித்தார்? மறுபடியும் தாவீது நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்கு விரோதமாக நான் எழும்ப மாட்டேன், ஒருவன் எழும்பினாலும் விட மாட்டேன்றார். என்ன மாதிரியான இருதயம்! அதனாலதான் அந்த மனுஷன் எழுதின பாடல்களை எல்லாம் இந்த வேத புத்தகத்துல தேவன் பதிவு செஞ்சு வச்சிருக்கார். அவ்வளவு பாடல்களையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கார். That's why God allowed all the songs which was written by David, and he made all the Israel to sing the songs 1500 years and even now. So God honored David and his life and his reign over Israel and the songs and whatever David said, God honored. Why? David honored God by forgiving his enemies. இந்த ஆட்டிடியூட் ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கணும்! ஏன்னா தேவகுமாரனே பலி கொடுத்து அவர் ரத்தத்தாலே கழுவினவன் கிறிஸ்தவன். தேவகுமாரன் பலியாகி அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் நீங்களும் நானும். பரிசுத்த ஆவியினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We have been anointed by the Holy Spirit in the New Testament. That's what the Bible says. அங்க எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ண அந்த சரீர ராஜாவுக்கே தேவனதை செய்ததுனாலே தாவீது அந்த ராஜாவுக்கு எதிராக பேசவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை, ஒருத்தரும் செய்யவும் விடல. சரி, இந்த அப்னேருக்கு வருவோம். அப்னேருக்காக துக்கம் கொண்டாடினார், புலம்புறார். என்ன புலம்புனார் பாருங்களேன். 2 Samuel 33 chapter 3:33. ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ,
உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்ட கையிலே மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாக அவனுக்காக அழுதார்களாம். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. நமக்கு ரொம்ப விரோதமா நடக்கிறவங்க, நம்மள நிம்மதியாவே உடல ஒருத்தர், அவங்க செத்துட்டாங்க. அவங்களுக்கு சாவுக்கு போகாம இருந்தா சுத்தி இருக்கிறவன் நம்மளை பார்ப்பான். செத்த பிறகு கூட போகலன்னா என்னடா அவனுக்கு கல் நெஞ்சோன்னு நம்மளை பார்த்துருவோம். அதுக்காக நம்ம போயிடுவோம்னு வச்சுக்குவோமே. போவோம், எப்படி போவோம், அப்படி நிற்போம், தூரமா நிற்போம், அப்படியே பார்ப்போம். முகத்தை சோகமா வைக்கலாம், நமக்கு தெரியும் இல்லை, முகத்தோட சோகமா வச்சுக்குவோம், பார்ப்போம், வந்துடும். சாவுக்கு போனே இந்த கணக்குக்கு தான். அந்த மாதிரி இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நீங்கள் உயிரோடு இருக்கிற உங்கள் உறவுகளை நீங்கள் கசந்து வெறுத்து பகையா பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு இரவு மறிப்பார்களானால் நாளைக்கு போய் நிற்பீங்களா? ஏன்னா கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அவலட்சணமான ஒரு இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது. தேவனை தொழுது கொள்ள வருகிறோம். நாம் குமாரனுடைய மாசற்ற ரத்தத்தாலே கழுவப்பட்டு மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள். நாம மாத்திரம் ஒருத்தரை சாவர வரைக்கும் பகைப்போன்னு இருந்தா எப்படி இருக்கும்? தாவீதுடைய இருதயம் ஏன் அழகானது? மன்னிக்கும் இருதயம் மாத்திரமல்ல, அந்த சத்ருவை சபிக்கும் இருதயம் அல்ல. நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அண்டி சபியாதிருங்கள். நம்ம வாயில ஆசீர்வாதம் தான் வரணுமா, சபிக்கவே கூடாதா நம்ம? That's what the law for a Christians. You should not curse anyone, even your enemies. You must bless them. அந்த கட்டளை பெற்றவர்கள் நாம். நம்ம ராஜரீகமான பிரமாணத்தை பெற்றவர்கள். என்ன? உன்னை நேசிப்பதில் பிறரை நேசித்து விடு. அந்த கட்டளை பெற்றவர்கள் நாம். தயவுசெய்து கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருந்து கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட கிறிஸ்தவனும் நம்ம நம்பிக்கிட்டு நம் கண்ணதில் இருக்கிற ஒரு தாய், தகப்பன், சகோதரன், சகோதரிய நாம் வெறுத்து அவர்கள் சாகிற வரைக்கும் அவர்கள் மீது நான் பகையாகத்தான் இருப்பேன் என்று இருந்தால் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும்? நீங்களே நிதானிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அப்படியானால் எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? என்னை போலவே நீ பகைக்க வேண்டும், எந்த தவறையும் நீ மன்னிக்கவே கூடாது. அதைதான் நம்ம சொல்லாம சொல்லிக் கொடுக்கிறோம். அதை நாம் செய்யலாமா? புலம்புறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னடா எவ்வளவு பெரிய ஒரு இஸ்ரவேலின் அதிபதி, வீரன். இஸ்ரவேல் அப்படி ஒரு வீரனே கிடையாது. யோவாவை அப்படி கூப்பிட்டு ரகசியம் சொல்ற மாதிரி கிட்ட போயிட்டு தன் இடுப்பில் இருந்த ஒரு வாளை எடுத்து அப்னேரை குத்திட்டான். அதாவது நினைச்சு பார்க்கல, சுதாரிக்கிறதுக்கே நேரம் இல்லாத அந்த சமயத்துல அப்னேரை யோவா குத்தினான். அவனுக்கு என்னன்னா பழி வாங்கலாம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, தாவீதின் கூடவே இருந்த இந்த யோவா அந்த தாவீதோட மன்னிக்கும் இருதயத்தை, இவ்வளவு மோசமான சவுலையே மன்னிச்ச ஒரு லீடரோட இருந்த இந்த யோவா தான் தன் சகோதரனை கொன்னுட்டான். சரி, அவன் செத்துட்டான், இனி உயிரோட வரப்போறது இல்லை, நம்ம எஜமான போல நம்ம ராஜாவை போலவே நம்ம மன்னிப்போம் அப்படின்னு இவன் வளரல பாருங்க. நல்ல தாய் தகப்பனோட நீங்கள் பிள்ளைகள் ஆனால் உங்கள் தாய் தகப்பனுடைய நற்குணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதை விட பல மடங்கு நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லது உங்கள் தாய் தகப்பன் நற்குணம் இல்லாதவர்களாக இருந்தால், கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு அது புரியுமானால், நீங்கள் நற்குணசாலியா இருந்து உங்கள் தாய் தகப்பனையும் நீங்கள் மாற்ற வேண்டும். பொறுப்பு இருக்கு. முட்டாள்தனமா செத்துட்டியே அப்படின்னே, கையும் கட்டல காலையும் கட்டல, இப்படி செத்துட்டியே அப்படின்னு புலம்புறார். அடுத்தது ராம் முழுவதும் அப்னேருக்காக எல்லாரும் துக்கம் கொண்டாடுறாங்க, சாப்பிட சொல்றாங்க. ஐயா சாப்பிடுங்க. அப்ப சொல்றாரு, நோ சாப்பிட மாட்டேன். அப்னேருக்காக துக்கம் கொண்டாடுகிற நான் சாப்பிட எல்லாருமே சாப்பிடல, ஜனங்க எல்லாருமே சாப்பிடல. யாரு அப்னேர்? அப்பாவா? உறவா?
சவுலுக்கு தான் சித்தப்பா மகன். தாவீதுக்கு என்ன? தாவீது பகைக்க வேண்டிய ஒருவன் இந்த அப்னேர், சொல்ல போனா. ஆனா ஒண்ணு, சவுலின் குடும்பத்தார் யாரையுமே வேறிருக்க மாட்டேன் என்று யோனத்தானுக்கும் ஆணையிட்டார், சவுலுக்கும் ஆணையிட்டார். தன் வார்த்தையை காப்பாற்றுறார். நம்மெல்லாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக ஆண்டாண்டு கால வசனத்தை கேட்டுக்கொண்டு என்ன மாதிரியான இருதயத்தின் அழகுல நாம் வளருகிறோம்? என்ன மாதிரியான நற்குணமாகி அந்த அழகுல வளருகிறோம்? நற்குணம் என்பது அழகா? வசனம் சொல்லுது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இல்லாமல் உள்ளான அலங்கரிப்பாகிய நற்குணமே உங்கள் அலங்காரமாய். So a good character is an inner beauty. Good character is an inner beauty. But we today, the generation, wanted to beautify outer side only, but inside like a grave. கல்லறை உள்ள அழுகி பணம் இருக்கிறது, ஆனா மேல மாத்திரம் அது பளிங்கு கற்களால் ஒட்டப்பட்டு பளிச்சுன்னு இருக்கு. பளிங்கு கல் ஒட்டி பார்க்கிறோம் நம்மள. இருதயத்தை பார்த்தா அழுகின பிணம் உள்ளே இருக்கிறது. இதை நான் சொல்ல, ஆண்டவர் சொன்னார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, உள்ள நீ சுத்தமா இல்லையேன்னு ஆண்டவர் திட்டுறார். சேஞ்ச் யுவர் செல்ஃப், கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்மள. ஓஹோ, என்னுடைய உள்ளான அழகு முக்கியம், என் உள்ளான குணாதிசயமாகி அழகு முக்கியம். இந்த தாவீதோட இருதயம் எத்தனை அழகு! பகைக்கப்பட வேண்டிய அந்த அப்னேரை நேசித்து கண்ணீர் விட்டு சாப்பிடாம துக்கம் கொண்டாடி கூட இருந்தவனெல்லாம் சாப்பிட விடாம இந்த அளவுக்கு இந்த தாவீது தன் இருதயத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். 37 onwards. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானது அல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேல் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலின் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? தாவீது பேசுறார். இஸ்ரவேலின் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவராக என்றான். தாவீது அந்த யோவாபு அப்னேரை கொண்டான் பார்த்தீங்களா? யோவாப் குடும்பத்தை சபிச்சிடுறார். யோவாப் குடும்பத்தை, உன் குடும்பத்துல பிறப்பவர்கள் இப்படி இப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்லி சபிச்சிடுறார். அப்படிதான் நடக்குது. சரி, இப்போ இன்னொரு கடைசி விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ தாவீது அவர் அளவுக்கு பக்குவமா இருந்தாரு, நல்ல இருதயத்தோடு இருந்தாரு. சரி, இந்த தாவீது சவுலை பற்றி, அப்னேரை பற்றி, இன்னும் சிலரை பற்றி தன்னோட வீட்டுல பேசணும், தன் மகன் கிட்ட பேசணுமா இல்லையா? என்னெல்லாம் பேசி வச்சிருப்பாரு? ஒரே ஒரு வசனத்தை காமிக்கலாம். அப்னேரை பற்றி மாத்திரம் பார்க்கலாம். அப்னேரை பற்றி என்ன சொல்லி வச்சிருப்பாரு தன் மகனாகிய சாலமோனுக்கு? அடுத்த ராஜா அவரு தானே. அப்போ அந்த சாலமோன் ராஜா அப்னேரை என்னவா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு? என கேள்விப்பட்டது தானே. அப்போ சாலமோன் அப்னேரை பத்தி ஏதாவது சொன்னாரா? அதை பார்த்தா தெரியும் இன்னும் எவ்வளவு உத்தமான ஒரு மனுஷன் இந்த தாவீது, இந்த தகப்பன் சொல்லிட்டு. 1 ராஜாக்கள் 1 King chapter 2:32. 1 King chapter 2:32. அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணமுள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து. சாலமோன் சொல்றாரு, யோவாப் என்ன செய்தான்? தன்னிலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேர். ஒருத்தர் யாரு? அப்னேர். அந்த யோவாவை விட நல்லவனாக இந்த அப்னேர் இருந்திருக்கிறாருன்னு சொல்லி தாவீது சாலமோனுக்கு சொல்லியிருக்க, பேசியிருக்காங்க. அப்படியானால் நாம் நம் வீடுகளிலே என்ன பேசுறோம்? மற்றவர்களை பற்றி என்ன பேசுகிறோம்? இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தலைமுறையும் ஆவிக்குரிய விஷயத்திலே ஏன் பின்தங்கி போயிட்டே இருக்காங்க?
தாத்தா பாட்டியோட பக்தி அம்மா அப்பா கிட்ட கம்மியாகுது, அம்மா அப்பா பக்தி பிள்ளைங்க கிட்ட கம்மியாகுது. என்ன பிரச்சனை? ஏன் அப்படி இருக்கு? ரொம்ப அட்வான்ஸால இருக்கணும், ரொம்ப அறிவாளியால பிறக்கிறாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம். நமக்கு புரிஞ்சதை விட இப்ப இவங்களுக்கு சீக்கிரமா எல்லாமே புரிஞ்சுடுது. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை, நாம் மனிதர்களை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலைமுறைக்கு. நம்முடைய குடும்பம், உறவுகள், சபை, சகோதர சகோதரிகளை பற்றி என்ன கன்வே பண்றோம் அவங்களுக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் 10ல் 1ன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அதனாலதான் அவர்கள் ஆவிக்குரியவர்களாகவோ சபை மற்ற விஷயங்களிலே ஆர்வம் இல்லாதவர்களாகவோ போகிறதுக்கு அது ஒரு காரணம். இது 30 ஆண்டுக்கு மேலாக ஊழியத்துல இருந்து நான் கவனித்த ஒரு உண்மை இது. அப்போ இந்த தாவீதோட இருதயம் எவ்வளவு அழகா இருக்கு. சரி, நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா? இனிமேல் நான் மன்னிக்கும் ஒரு மனிதனாக இருக்க போகிறேன். இப்போ தாவீதன் நினைச்சாரு, சவுல அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்தார். சரி, நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நான் உங்களை நினைச்சிட்டு நான் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நீங்க என்ன நினைச்சு ஒரு முடிவு எடுக்க முடியுமா? Like David said that Saul was anointed by God, so I will not go against him. Like that, as a Christian, can I able to take such a oath or a commitment to a fellow Christian? Yes. More than that, I have to take. ஏன் தெரியுங்களா? நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர், ஒருவரை பற்றி ஒருவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? கோபமாயிருந்தால் தவறான அபிப்பிராயங்களை கூட்டி பேசுகிறோம். நமக்கு அவர்கள் ஏதாவது ஒரு தீமை செய்திருந்தால் அவர்கள் மீது தீமையை கூட்டி பேசுகிறோம். அதாவது பேசுற அளவுல ஒரு திருப்தி பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். இது என்ன இந்த அளவுக்கு நான் சொல்றேனே அப்படின்னா, நான் அப்படிப்பட்டவனாக இருந்து மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சிக்கிறேன். இதெல்லாம் எனக்கும் தெரியும்ல. இதை படிக்கும்போது, இந்த வசனங்களை உணரும் போது நமக்குள்ளே தேவனுக்கு பிரியமான மாற்றத்தை வர வச்சு. ஒரு உதாரணம் வரும்போது பிரேம் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். பழைய காலத்துல ரேடியோ இருக்கும், வால்வு ரேடியோன்னு இருக்கும். போட்ட ஒன்னெல்லாம் கேட்காது. அந்த வால்வு சூடாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ரேடியோ பாட ஆரம்பிக்கும். 2 நாப் மட்டும்தான் இருக்கும். ஒன்று ஆன் பண்ணணும், வால்யூம் ஏற்றலாம். இன்னொன்று டியூன் பண்ணணும், ஸ்டேஷன்ல நிறுத்தும். சரி, அடுத்த கட்டமா அந்த கண்டுபிடிப்பு என்ன ஆச்சுன்னா, டிரான்சிஸ்டர் அப்படின்னு வால்வை எடுத்துட்டு டிரான்சிஸ்டர்னு ஒன்று வந்தது. அது வந்த டைம்ல வால்யூம்ல கொஞ்சம் பேஸ், ட்ரிபிள் அப்படின்றத பிரிச்சு வச்சாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சாங்க. இந்த பக்கம் டியூனிங் அப்படியே தான் இருந்தது, ஒரே டியூனிங், அப்படியே திருப்புவோம், அந்த முள்ளு போவோம். அதுக்கு அடுத்தது இந்த வால்யூம்ல எப்படி பிரிச்சாங்களோ அதே மாதிரி டியூனிங்ல கொஞ்சம் பிரிச்சாங்க. என்ன பிரிச்சானா, அந்த ஸ்டேஷன் அப்படி 120, 107 அப்படின்னு வைக்கிற மாதிரி வெப்பம் பார்த்தீங்களா, 107.4 வச்சுக்குவோமா. இந்த பெரிய நாவை, அந்த முள்ளை அப்படி திருப்பி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கு அவன் என்ன பண்ணா, ஃபைன் டியூனிங் சொல்லிட்டு இன்னொரு நாபு வச்சான். அந்த ஃபைன் டியூனிங் என்ன பண்ணும், சென்டிமீட்டர் வந்து வச்சிருவீங்க, எம்எம் திருப்பணும்னா உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த ஃபைன் டியூனிங் நாபை திருப்பினீங்கன்னா அந்த 0.2ல வந்து அது நிற்கும், துல்லியமாக அந்த ரேடியோ கேட்கும். கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று வளரும் போது பல தவறுகள் செய்வோம், தடுமாறுவோம், கர்த்தருடைய வசனம் கேட்டது கொஞ்சமா இருக்கும், புரிதல் கஞ்சமா இருக்கும், உற்சாகம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனாலும் நம்ம வசன அறிவு குறைவா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பழைய காலத்து ரேடியோ மாதிரி இருந்திருக்கும். அந்த காலம் செல்ல செல்ல காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய அளவுக்கு நம்ம வருஷங்கள் ஆச்சுன்னே வச்சுக்கோமே. இப்போ என்னை நான் எப்படி பண்ணணும்னா, என்ன நான் ஃபைன் டியூன் பண்ணணும். உலகம் பொய்ன்னு சொன்னா அந்த பொய்யை நான் பேச மாட்டேன்னு ஆரம்பத்துல நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்னை ஃபைன் டியூன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, உலகம் சில பொய் இல்லைன்னு சொல்லுது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதெல்லாம் பொய் இல்லைன்னு உலகம் சொல்லுதுன்னு அப்பதான் புரியுது எனக்கு, வசனத்தை கேட்க கேட்க. அப்ப வசனத்தின் நீதிக்குள்ளே நான் என்ன ஃபைன் டியூன் பண்றேன். இப்ப டிஜிட்டல் வந்துச்சு,
நீங்க ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே ஃபைன் டியூன் பண்ணி ஸ்டேஷன்ல டக்குன்னு போய் நின்றுடும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய அறிவிலே, வசனங்களை கேட்க கேட்க அந்த அறிவிலே வளர வளர வளர, தேவனை அறிகிற அறிவு என்னை என்னவா கொண்டு போகணும்னா, அறிவு இருமா போய் உருவாக்கும்ன்ற இடத்துக்கு நான் போயிடக்கூடாது. அந்த அறிவு எனக்குள்ள ஜீரணம் ஆகணும், என்னை அது செதுக்கணும், என்னை அது உடைக்கணும், என்னை அது உருவாக்கணும். அதுக்கு நான் முதல்ல அதை உள்வாங்கி அதுக்குள்ள நான் வளர முதல்ல முயற்சி செய்யணும். ஃபைன் டியூன் யுவர் ஸ்பிரிட். இந்த தாவீதை எப்படியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த தாவீதை இந்த மாதிரி சொல்றதுக்கு என்கிட்ட 10க்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவரை ஒண்ணு பார்த்தோம், நீங்க தேடி வாசிங்க தயவு செய்து. நம்முடைய இருதயம் நம்மை விரோதிக்கிறவர்களை கூட நேசிக்குமானால், மன்னிக்குமானால், அது ரொம்ப அழகா இருக்கும். இஸ்போசேத்தை கொன்னுட்டாங்கன்னு சொன்னேன்ல, தாவீது பின்னால சொல்றாரு, நீதிமானாகி அவனை கொலை செய்தார்கள். யாரு? இவருக்கு எதிராக இஸ்ரவேல்ல ராஜாவா உட்கார்ந்தவர், சவுலோட மகன். அவன் செத்துட்டான் கேள்விப்பட்டவன தாவீது சொல்றாரு, நீதிமானாகி அவனை கொன்று விட்டார்கள் என்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குறைஞ்சபட்சம் நமக்கு விரோதமாக நடக்கிறவர்களை நாம் திட்டியாவது கொஞ்சம் ஜீரணமாய்க்கிறோம் இல்ல? அது கூட செய்யாத அளவுக்கு நம்ம ஃபைன் டியூன் ஆகணும். நானும் முயற்சிக்கிறேன், நீங்களும் முயற்சி. நான்